Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல சிறுபருப்பு கலஞ்சதை சேர்த்துக்கலாம். அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுடலாம். வாழைத்தண்டு தண்ணி விடும் அப்படின்றதுனால கம்மியாகவே வைங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 2 விசிலில் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். இன்னும் குறைவாக வேணும்னா நீங்கள் மேலே இன்னும் ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு நசுக்குனதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் பருப்பில் பூண்டை வேக வச்சுருக்கேன், இருந்தாலும் இது வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வாழைத்தண்டு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன், அதனால் நான் உப்பு சேர்க்கல. இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி வந்தால் போதும், நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். வாரத்தில் ஒரு 3 நாளாவது இந்த வாழைத்தண்டு கூட்டை சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இதில் வராது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது இது. இப்போ நம்மளுடைய சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வாழைத்தண்டு கூட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.